தண்ணி ஜாஸ்தியா போயிடுமோ! ரொம்ப நேரம் வேக வச்சா குழஞ்சு போயிடுமோன்ற பயத்திலேயே நம்ம வீட்ல பாஸ்தா செய்ய மாட்டோம். இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லாம ஈஸியா ஒன் பாட் பாஸ்தா செய்யலாம். அது எப்படின்னா, ஒரு குக்கர்ல 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்த சேர்த்து, நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டா கலர் மாறுனதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்க ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. இந்த தக்காளிய வதக்குனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாஸ்தா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுட்டு, நான் மேகியோட டேஸ்ட் மேக்கர் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லாட்டி நீங்க ஒரைகனோ கூட சேர்த்துக்கலாம். நான் இதுல 2 கியூப் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்சலா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப இதுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்வீட் கார்னும், பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். நீங்க கேரட், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஸ்பைரல் பாஸ்தா 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் இது ஊற வைக்கல, பாயில் பண்ணலாம், ஒண்ணுமே பண்ணல. ரா பாஸ்தாவ அப்படியே இது கூட சேர்த்துட்டு, 1 கப்பு பாஸ்தாக்கு 3/4 கப் அளவு தண்ணி அப்படின்னு சேர்த்துருக்கேன் நானு. இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, நீங்க இந்த தண்ணிய வாயில டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு உப்போட கன்சிஸ்டன்சி தெரியும். உங்களுக்கு உப்பு வேணும்னா, இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சல் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ இது கூட நான் துருகி வச்ச சீஸ சேர்த்துக்கிறேன். நீங்க சீஸ் ஸ்லைஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி, வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வர வரலையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது 2 விசில் வந்துடுச்சு. இப்போ இத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா ஜூஸியா வந்திருக்குன்னிட்டு. இந்த 3/4 கப் தண்ணி வச்சோம் அப்டின்னா, இந்த பாஸ்தா ஜூஸியா இருக்கும். 1/2 கப் தண்ணி வச்சீங்கன்னா, ரொம்ப ட்ரையா இருக்கும். நம்ம 3/4 கப் தண்ணி வச்சு வேக வைக்கிறதுனால, இந்த பாஸ்தா ஆறுனாலும் ட்ரை ஆகாது. சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் சூப்பரான ஒன் பாட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும்.